இப்போ வந்து நம்ம சம்பக்கன் துரைராஜ் கேஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆர்டிகல் 13 கிளாஸ் 2 பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஏன் வந்துட்டு இவங்க வந்து கேஸ் போட்டாங்க, எப்படி எத வந்து வயலேட் பண்ணது எல்லாமே பார்த்தோம். இப்போ மெட்ராஸ் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து டிபிஎஸ்பிய ஃபாலோ பண்ணணும். ஆர்டிகல் 46ல வந்துட்டு எஜுகேஷன் இன்ட்ரெஸ்ட்ட வந்து ப்ரமோட் பண்ணணும். பேக்வர்ட் கிளாஸஸுக்கு எஸ்சி, எஸ்டிஸ் பேக்வர்ட் கிளாஸஸ வந்துட்டு நம்ம வந்து அவங்கள முன்னேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 46 இருக்கு. பட் என்னன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். டிபிஎஸ்பியை விட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 1927ல வந்த கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டர் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. இந்த ஆர்டர் வந்து வாய்ட். இது வந்து செல்லாது. ஸோ ஸ்டேட் வந்துட்டு சீட்டை வந்து ரிசர்வ் பண்ண முடியாது கேஸ்ட் ரிலீஜியன் வச்சு. ஆர்டிகல் 15 கிளாஸ் 1ஓட அடிப்படையில் நம்ம வந்துட்டு பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இதை பார்த்துட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து ரிசர்வேஷனையே இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு இது தீர்ப்பு வருது. ஸோ நம்ம வந்துட்டு கான்ஸ்டியூஷனில் சில சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 வருது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்டிகல் 15 கிளாஸ் 4 அப்போ தான் இதில் இணைக்கிறாங்க. இதில் வந்து ஸ்டேட் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து உருவாக்கலாம். சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்டாக இருக்க பேக்வேர்டு கிளாஸஸுக்கு, அப்புறம் எஸ்சி எஸ்டிஸ்க்கு வந்துட்டு அவங்கள முன்னேற்றணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஸ்டேட் வந்துட்டு ஆர்டிகல் 15 கிளாஸ் 4 இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட், இதுக்கு கீழே நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதை சொன்னாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு ரிசர்வேஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, அதை மாற்றணும், ரிசர்வேஷனை அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்துட்டு இதை கொண்டு வந்தாங்க. ஸோ திரும்ப மெட்ராஸ் கவர்மெண்ட் வந்துட்டு ரிசர்வேஷன் கொடுக்க முடியுது. ஆர்டிகல் 15 கிளாஸ் 4க்கு கீழே ரிசர்வேஷன் எஸ்சி எஸ்டிஸ்க்கு, ஓபிசிஸ்க்கு, அதுக்கப்புறம் ஸ்டேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ரிசர்வேஷன் கொடுக்கப்படுது. இப்போது லேட்டராக என்ன நடந்துச்சுன்னா, லேட்டராக வந்து இது சென்ட்ரல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கப்படுது. இதுதான் வந்துட்டு சம்பக்கம் துரைராஜன் கேஸ்லேருந்து நமக்கு கிடைச்ச ஒரு சேஞ்சஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னன்றது ரிசர்வேஷனில் உள்ள நெக்ஸ்ட் டாப்பிக்கை வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.